லூக்கா 1:17 வாசித்து மகிழ்வோம். அல்லேலூயா. பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கும் திருப்பி இதே வசனம் மல்கியார் 4 கரெக்ட். ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, பிதாக்களுடைய இருதயங்களை பிள்ளைகளிடத்திற்கு, கீழ்ப்படியாதவர்களை நீதிமான்களுடைய ஞானத்திற்கு திருப்பி. இந்த 2 காரியங்கள் பிதாக்களுடைய இருதயங்கள் என்று சொன்னால் அது ஒரு முதிர்ச்சி பெற்ற, ஒரு பகுத்து ஆராய்ந்து அறியக்கூடிய, சத்தியத்தை அறியக்கூடிய நிதானத்தை பெற்றதான பிதாக்களுடைய இருதயங்கள். அந்த இருதயம், சத்தியத்தை அறிகிற அந்த இருதயம் பிள்ளைகளிடத்தில் திருப்புவார். சின்ன பிள்ளைகள் பிதாக்களைப் போல ஞானமுள்ளவர்களாய் சத்தியத்தை அறிந்து கொள்வார்கள். கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்கள் உடைய ஞானத்தை பெற்று கொள்வார்களாம். இப்படி இது 2 செய்வதற்கு, இது 2 இருந்தால் அந்த ஜனம் உத்தமமான ஜனம். அப்படிப்பட்ட உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தம் பண்ண வேண்டும். அன்று யோவான் ஸ்நானனை குறித்ததான தீர்க்க தரிசனம் உண்டு. அந்த தீர்க்க தரிசனம் அப்போது அது நிறைவேறிற்று. பழைய ஏற்பாட்டின் கடைசி அதிகாரத்தில் கடைசி வார்த்தையை சொன்ன தெய்வம் புதிய ஏற்பாட்டில் அல்லேலூயா அது நிறைவேறிற்று. அந்த ஜனத்தின் கூட்டத்தில் நாம் இடம் பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம். வேதத்தை நாம் பார்த்ததில்லை. இங்கே 2வது தலைமுறை கிறிஸ்தவர்கள் 3வது தலைமுறையாக கூட இருந்துட்டு போங்க. முதல் தலைமுறையாக தான் இப்போ இருக்கணும்னு இல்லை. ஒருவேளை உங்கள் அப்பா அம்மா ரட்சிக்கப்பட்டு நீங்கள் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கு முன்னால் எப்படி யாரோ ஒருவர் ரட்சிக்கப்படாதவர்கள் தான் ரட்சிப்புகள் வந்திருக்கு. ஆக அந்த உத்தமமான ஜனமாக தேவன் நம்மை பார்த்தபடினால கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வேதத்துடைய ரகசியங்கள் நமக்கு தெரியாது, மகத்துவங்கள் நமக்கு தெரியாது, தேவன் யார் என்று தெரியாது. 12 ரெட் சிக்னல் எங்கேயோ கேட்ட மாதிரி எபேசியரில், இப்போ வாசிக்க வேண்டாம். 12 ரெட் சிக்னல், அந்த 12 கிரீன் சிக்னலாக மாற்றிவிட்டார். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த ரெட் சிக்னலில் எது ஒன்று கூட நல்லா இல்லையே, இந்த கிரீன் சிக்னலில் எது ஒன்று கூட கெட்டது இல்லையே. பயங்கரமான ஒரு திருப்பம், இட்ஸ் எ பேரடைம் ஷிஃப்ட், திருப்பம். இதை யார் செய்யக்கூடும்? அந்த பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் எப்படி திருப்ப முடியும்? பிள்ளைகள் நீதியை கற்றுக்கொள்கிறார்கள், நீதியை பேசுகிறார்கள். பிதாக்கள் பேச வேண்டிய காரியங்களை பிள்ளைகள் பேசுகிறார்கள். ஆச்சரியமாக இருக்கிறது. கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்தை பெற்றுக்கொள்கிறார்களாம். டே அப்பா, அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தமாகும்படியாக அந்த ஆயத்தப்படுத்த வேண்டுமானால் எலியாவின் ஆவியும் பலமும் உடையவனாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா.
ஆக இன்று பரிசுத்த ஆவியானவர் எலியாவின் ஆவி என்று சொல்லும்போது தேவாவினால் நிறைந்ததான ஒரு தீர்க்கதரிசி அவன். பலத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவினாலே ஆகும் என்று சொன்னார். இது எப்படி ஆகும்? நான் புருஷனை அறியேனே, இது எப்படி ஆகும் அப்படின்னு ஒரு அம்மா சொன்னாங்க. பரலோகத்தின் தேவனால் அது ஆகும். இந்த மெய் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு தேவ ஆவியானவர் நமக்கு உதவி செய்வதை தீர்க்க தரிசனமாக மல்கியாவில் எழுதி வைத்தார். எவ்வளவு ஆச்சரியம்! இன்று சபை தேவனுடைய ஞானத்தினால் நிறைந்திருக்கிறது. ஞானம் என்று சொல்கிறது எப்படி பிஸ்னஸ் பண்ணணும், எப்படி எதில் முதலீடு செய்யணும், எதில் போட்டால் எவ்வளோ வரும், அது இந்த உலக ஞானம். அந்த உலக ஞானத்தை வச்சு பரலோகம் போக முடியாது. பரலோகத்தில் அப்படிப்பட்ட பிஸ்னஸ் இல்லை. நகைக்கடைகளும் வைர விற்கிற இடங்களும் அவைகள் இல்லை, அதெல்லாம் பூலோகத்தில். ஆனால் இவை இருந்து பிரயோஜனம் இல்லை. ஆனால் இவை இருக்க வேண்டியதான் பூலோகத்தில். ஆனால் தேவ ஞானம் வேண்டுமானால் தேவ ஆவியானவர் தான் தர முடியும். பரலோகத்தின் தேவன்தான் ஞானமாய் இருக்கிறார். அவர் யாருக்குள்ளே வந்து வாசம் பண்ணுகிறாரோ அவர்கள் பரலோகத்தின் ஞானத்தை அடைகிறார்கள். நீதிமான்களுடைய ஞானத்துக்கு திருப்புவார் எலியாவின் ஆவி. அப்போது காரியம் என்னன்னு கேட்டால், ஒரு உத்தமமான ஜனம் இன்னும் அதிகமாய் தயாராக வேண்டி இருக்கிறது. உத்தமமான ஜனம் ஆயத்தமாக வேண்டியிருக்கு. பிதாக்களுடைய இருதயம் பிள்ளைகளிடத்தில் திரும்பினாலும், கீழ்ப்படியாதவர்கள் நீதிமான்களுடைய ஞானத்தை பெற்றாலும் கூட, அவர்கள் உத்தமர்கள் என்று பெயர் பெற்றாலும் கூட அவர்கள் ஆயத்தப்பட வேண்டியது அவசியமாக இருக்கிறது. பார்த்தீங்களா? இவர்கள் உத்தமமான ஜனங்கள்னு சொல்லி வேதம் அப்படியே முற்றுப்புள்ளி வைக்கவில்லை. அந்த உத்தமமான ஜனத்தை யாருக்கு ஆயத்தமாம்? கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்த வேண்டும். அப்போது பழைய ஏற்பாட்டில் முடிக்கும்போது எந்த ஒரு நோட், எந்த ஒரு கடைசி கட்டத்தில் முடித்தார் ஆண்டவர்னா, ஒரு பெரிய திரள் கூட்ட புறஜாதிகள் இனி ரட்சிக்கப்படுவார்கள். கிறிஸ்துவுக்குள்ளே தேவகுமாரன் வருவார். கிறிஸ்துவுக்குள்ளே யூதன் என்றும் புறஜாதியான் என்றும் கிரேக்கன் என்றும் அந்நியன் என்றும் இல்லை. அல்லேலூயா! அவர்களுக்கு ஒரே ஒரு பெயர், உத்தமமான ஜனம். சூப்பராக இருக்கு. உத்தமமான ஜனம். அந்த உத்தமமான ஜனம், அல்லேலூயா, இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவை பெற்றுக்கொள்ளுகிறது தான் நீதிமான்களுடைய ஞானம். அல்லேலூயா! சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக பிறக்கப் போகிறவர் எங்கே என்று ஞானத்தை தேடி வந்தார்கள். ஆனால் அதே ஒரு ஏரோது, மனுஷனாகிய ஏரோது, அந்த மெய் ஞானமாகிய இயேசு கிறிஸ்துவை கொலை செய்ய பார்க்கிறான். ஒரு மனுஷன் தேவகுமாரனையே கொலை செய்ய எத்தனைப்படுகிறான், அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பிசாசுகள். ஆனால் ஒரு கூட்டமோ தேவகுமாரனாகிய மெய் ஞானத்தை தேடி போகிறார்கள். எங்கே எங்கே போனது மாத்திரமில்லை, வெறுங்கையோடு போகாமல் பயங்கரமான காணிக்கையோடு போகிறார்கள். தேவனை தரிசிக்க காணிக்கையோடு போகிறார்கள். அப்படியானால் கிடைக்க பெறாத ஒரு பொக்கிஷத்தை தேவன் அந்த கிருபையை தரும் பொழுது நாம் அவருக்கு என்ன பதில் செய்ய முடியும்? அதுதான் கரெக்டான வழி. சாமுவேலை பார்க்க போகும்போது சவுல் சொல்லுகிறான், நாம் வெறுங்கையோட போகலாமாங்கிறான். வெறுங்கையோட போகலாமா? ஒரு காணிக்கையோடு போக வேண்டுமே. எவ்வளோ ஒரு நல்ல இருதயம் பார்த்தீர்களா? கிடைக்கப்பெறாத ஒரு பொக்கிஷத்தை சாமுவேலிடத்தில் தேவாவியானவர் இருக்கிறாரே,
அவரிடத்துலேருந்து ஒரு அபிஷேகம் கிடைக்குமே, ஒரு தேவ மனுஷனை பார்க்க போகிறோமே. நான் கழுதையை தேடி அல்லவா வந்தேன், நான் ஆயத்தமாக இல்லையே, எப்படிரா போகிறது அப்படிங்கிறான். பத்திலா இவனுக்கு எந்த பாஸ்டர் சொல்லி கொடுத்தார்? எந்த ஊழியக்காரர் அன்னைக்கு இருந்தாங்க? எந்த வேதத்தில் அவன் படிச்சுட்டு போனான்? அவன் பாட்டு கழுதையை தேடி. அப்போ அவனுடைய ரத்தத்தில் ஊறி இருக்கிறது என்னன்னு கேட்டா, அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவதாசனை பார்க்க போகும்போது வெறுங்கையோட போகாதே, அவன் பிளட்டில் அது ஊறி இருக்குது. பத்தியில கர்த்தர் நல்லவன். இந்த ஞானம் அவனுக்கு எப்படி கிடைத்தது? அதான் பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகளிடத்தில் திருப்புகிற தேவன். எனவே இந்த ஜனம் உத்தமமான ஜனம் என்று பெயர் பெற்றிருந்தாலும் அந்த உத்தமமான ஜனம் கர்த்தருக்கு ஆயத்தமாக வேண்டாம். அந்த ஆயத்த நாட்களில் நாம் இருக்கிறோம். சொல்லப்போனால் ஆயத்தத்தின் நிறைவு நாட்கள் என்று உண்டு. ஒரு ஆயத்தத்தின் ஆரம்ப நாள் என்று சொன்னால் அந்த ஆயத்தத்தின் நிறைவு நாள் இருக்கும். கல்யாணம் இன்றைக்கி சாயங்காலம் பியூட்டி பார்லருக்கு பாப்பாவை கூட்டிகிட்டு போகிறாங்க. ஒரு வேளை 3 மணிக்கு பியூட்டி பார்லருக்கு போவாங்க. ஒரு 5 மணிக்கு வந்து ஆகணும். ஸ்தோத்திரம், வந்து ஆகணும். சரி வருது போ. அப்போது 3 மணிக்குன்னு சொல்லிவிட்டு ஆரம்பம். நீங்கள் பாட்டுக்கு நைட்டு 10 மணி வரைக்கும் பியூட்டின்னு பண்ணிட்டா அப்போ என்ன ஆகுறது? அங்கே ஒரு ஆள் காத்துட்ருக்கு. அந்த ஆள் நிலைமை என்ன யோசிப்பான். டேய் இப்போவுமே இப்படின்னா கல்யாணம் கட்டினதுக்கப்புறம் ட்ரெஸ்ஸிங் டேபிள் முன்னால் உட்காந்துருச்சுன்னா என்ன ஆகுறது நம்ம கதை அப்படின்னு மாதிரி. ஒரு ஆயத்தத்துக்கு ஆரம்பம்னா ஆயத்தத்துக்கு முடிவும் உண்டு. அந்த முடிகிற நேரத்தில் கரெக்டாக ஆயத்தமாக இருக்கணும். 3 மணிலேருந்து மேக்கப்பு போட்டு 5 மணி ஆனாலும் திருப்தி இல்லாமல் மேக்கப் போட்டு அரைகுறையாக அந்த பாப்பாவை கூப்பிட்டு வந்துட்டிங்கன்னா எப்படி இருக்கும்? 3 மணிலேருந்து போராடிட்டு இருக்கிறோம் லிப்ஸ்டிக்கு போடுறதுக்கு, ஆயத்தமாக்குறதுக்கு. சரியாக ஆயத்தம் பண்ணலை, கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறாங்க. வேறு வழி இல்லை, டைம் ஆகுது. ஃபோன் மேலே ஃபோன் வருது, பாஸ்டர் காத்துட்ருக்கிறாரு, எல்லாம் காத்துட்ருக்காங்க, என்னது இன்னும் அப்படின்னு. ஏன் சொல்கிறேன்னா, ஆயத்தத்துக்கு ஆரம்பம்னா ஆயத்தத்துக்கு ஒரு முடிவு அவசியம். அப்போ அந்த முடிவு சம்பூர்ணமாக இருக்க வேணும், பக்காவாக இருக்க வேண்டும். முடிஞ்சிருச்சுன்னு சொன்ன பிறகு ஆயத்தம் இனி இல்லை, இனி அடுத்து விவாகம். அது போல தான் இந்த உத்தமமான ஜனம் ஆயத்தமான பிறகு அல்லேலூயா ஸ்தோத்திரம், தேவாவியானவர் தான் ஆயத்தப்படுத்துகிறார். அப்போது இங்கே ஒரு பிதாக்களுடைய இருதயத்தை பிள்ளைகள் எடுத்திருக்கும், கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயத்தை நீதிமான்களுடைய ஞானத்துக்கு செய்கிறது யாருன்னு கேட்டால் எலியாவின் ஆவியுடைய ஒரு மனுஷன். அப்போ மனுஷன் முக்கியமல்ல, அவனுக்குள்ளே இருக்கக்கூடிய பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் ஒரு உத்தமமான ஜனத்தை கர்த்தருக்கு ஆயத்தப்படுத்துகிறார். இன்றைக்கி உலகமெங்கும் இருக்கக்கூடிய சபையில் அங்கத்தினராக இருந்து கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்ட உத்தமமான தேவ ஜனம் அல்லேலூயா ரெடியாக இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆண்டவரை தொழுது கொள்ளக்கூடிய ஜனம் ரெடியாக இருக்குது, ஆயத்தமாகி கொண்டு இருக்கிறார்கள். நாமும் அதில் இருக்கிறோம். ஆயத்தத்தின் ஆரம்பம்னு சொல்லும்போது ஆயத்தத்தின் முடிவுன்னு ஒன்று உண்டு. அந்த முடிவு வரும்பொழுது தம்முடைய மணவாட்டியை பார்ப்பதற்காக ஆசையாய் வரப்போகிறார் மணவாளன். ஆமேன் அல்லேலூயா. ஆக அந்த மணவாளன் வருகிற நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் ஆயத்தம் ஆக போகிறேன்னு மீதி இருக்குது, மிச்சம் இருக்குதுன்னு சொல்லக்கூடாது. கர்த்தர் நல்லவர், பூரண அழகுள்ளவள். அல்லேலூயா ஆமேன். எருசலேமின் குமாரத்தி, சியோன் குமாரத்தி, பூரண அழகுள்ளவள், ராஜஸ்திரீ அவளுக்கு பெயர். ஆமேன். அந்த உத்தமமான ஜனம். இனி வேதத்தில் இந்த உத்தமமான ஜனத்தை குறித்து சிலர் ரொம்ப அழகாய் அதை வெளிப்படுத்தி காட்டினார்கள், உத்தமர்கள் என்று விளங்க பண்ணினார்கள்.
அந்த விளங்க பண்ணுகிற ஒரு கூட்டத்தை, சில கூட்டத்தை குறித்து நாம் அவர்கள் எப்படி காட்டினார்கள் என்பதை நம்ம வாசித்து நம்ம தொடர்ந்து போகலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தபடி ஆதியாகமம் 6வது அதிகாரம் 9வது வசனம். அங்கே நோவாவை குறித்து வாசிக்கிறோம். என்னவா நோவாவை குறித்து பாருங்க. தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும். எப்படி இவனுக்குள்ளே இந்த இருதயம் வந்துச்சு? எப்படி? அப்போ மனசாட்சி பிரமாணத்தில், அந்த நாட்களில் மனசாட்சியின் பிரமாணம். நோவாவின் நாட்களில் நியாய பிரமாணம் இல்லை, மோசே வரல. அல்லேலூயா. அப்போ அவங்களுக்கு இந்த பிரமாணங்கள் எப்படி எழுதப்பட்டதுன்னா, அவங்கள மனசாட்சியில் எழுதப்பட்டது. அவங்க மனசாட்சியில் தெரியுது எது ரைட்டு எது தப்புன்னு. அல்லேலூயா. இன்றைக்கி அந்த மனசாட்சிகள் கெட்டு போனதுனால தேவன் ஒரு புஸ்தகத்தை நமக்கு எழுதி கொடுக்க வேண்டிய ஒரு அவசியம் வந்துச்சு. அந்த நாட்களில் அந்த புஸ்தகத்தை எழுதி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கி எல்லாருடைய மனசாட்சியும் கெட்டு போனது. கர்த்தர் கிருபையாய் ரட்சிப்பு நமக்கு தந்தபடினாலே நம்முடைய மனசாட்சிகள் உயிர் பெற்றது. அப்போ அந்த மனசாட்சியோடு கூட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனாலும் அது விழுந்து போன சுபாவமாக இருக்கிறபடினால் தேவ ஜனங்களும் கூட, ரட்சிக்கப்பட்டவர்களும் கூட மனசாட்சியில் சூதுண்ட பொய்யர்கள் கடைசி காலத்தில் எழும்புவார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. கர்த்தர் நல்லவர். அப்படி ஆனால் அவர்களும் கெடுகிறதற்கு வாய்ப்பு உண்டு என்பதற்காக விழுந்து போன பலவீன மனசாட்சியாக இருக்கிறது நிமித்தம் தேவன் தம்முடைய பிரமாணங்களை புஸ்தகமாக எழுதி கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே, இது ரொம்ப முக்கியங்க. எப்போதுமே தன் காலத்தில் இருந்தவர்கள், அது நடுவில் தான் நம்ம உத்தமர்கள். தாவீது இன்னொரு உதாரணம். நான் அந்த உதாரணத்தை எடுக்கல, பட் இருந்தாலும் தாவீதும் கூட அவனை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 13வது அதிகாரத்தில் 36வது வசனத்தை பாருங்களேன். என்ன போட்டிருக்குது? தன் காலத்திலே செய்து நித்திரை அடைந்தார். போதும். இங்கே பாயிண்ட் என்னன்னா, பாயிண்ட் என்ன? தன் காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்தான். அப்போ நம்ம காலத்தில், தன் காலத்தில் தாவீது தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாதவர்கள் எத்தனையோ பேர் இருந்திருப்பாங்க. தாவீது வாழ்ந்த தன் காலத்தில், அந்த காலத்தில் தேவனுடைய சித்தத்தின்படி செய்யாத எத்தனையோ அரசர்கள் இருக்கிறாங்க, மக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனால் தன் காலத்தில் அவன் தேவனுடைய சித்தத்தின்படி தான் அவன் செய்தான். இது எவ்வளவு ஒரு உத்தமமான இருதயம் என்பதை நாம் இந்த காலை வேளையில் யோசிக்க வேண்டும். இன்றைக்கு நம்முடைய காலம், நாம் வாழுகிற இந்த காலகட்டத்தில் நம்மோடு கூட ஏகப்பட்ட பேர் இருக்கிறாங்க. நம்மளை அவங்க இன்னும் பயங்கரமான ஊழியம் செய்கிறோன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. நாங்கள் தான் பெருசுன்னு சொல்கிறவங்க இருக்கிறாங்க. எத்தனையோ விதமான கூற்றுகள் இருக்கிறது, எத்தனையோ விதமான உபதேசங்கள் இருக்கிறது. எத்தனை இருந்தாலும் நம்முடைய காலத்தில் தேவனுக்கு முன்பாக உத்தமர்களாய் நாம் நோவாவை போல இருக்க வேண்டியது நமக்கு ஒரு பெரிய பாடம். இந்த உத்தமத்தை காத்துக்கொள்ளுகிற ஜனங்களை தேவன் ஆயத்தம் பண்ணுகிறார், தனக்கென்று ஆயத்தம் பண்ணுகிறார். இவர்கள் தேவனுக்கு பிரயோஜனமானவர்கள். கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கப்படுகிற ஜனங்கள் அவருக்கு பிரயோஜனமானவர்கள். இன்று அவருக்கு பிரயோஜனப்படுகிற ஆட்கள் வேண்டும். அவருக்கு பிரயோஜனப்படுகிற ஆட்கள் அவர் தேடிக்கொண்டிருக்கிறார். ஒரு நோவா எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தான், தேவனுடைய ராஜ்யத்திற்கு எவ்வளவு பிரயோஜனமாக இருந்தான். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினான். அந்த 120 வருஷ பிரசங்கத்தை அவன் உத்தமனாய் இருந்து செய்து தன் குடும்பத்தை காத்து கொண்டான், ரட்சித்து கொண்டான், ஆசீர்வதிக்கப்பட்டான். அப்போது தேவன் தேடின ஒரு மனுஷன், நமது காரியமாக யார் போவார் என்று தேடும்போது தன் காலத்தில் இருந்தவர்களுக்குள்ளே அந்த உத்தமத்தை காத்து கொண்ட ஒரு மனுஷன் இருந்தபடினால்
அவன் தேவனுக்கு பிரயோஜனமானவனாய் காணப்பட்டான். இன்று நம்முடைய காலத்தில் எத்தனையோ விதமான மக்கள் இருந்தாலும் கூட உத்தமர்கள் இல்லாமல் இருக்கக்கூடிய சபைகளும் உண்டு, ஆயத்தமாகாத சபைகளும் உண்டு, ஆயத்தத்தை குறித்து பேசாமல் இருக்கக்கூடிய சபைகளும் உண்டு, மணவாளனுடைய வருகையை குறித்து பேசாமல் இருக்கக்கூடிய சபைகளும் உண்டு, மக்களும் உண்டு. அல்லேலூயா. தங்களுக்கு வரக்கூடிய கிருபையை போக்கடிக்கிற மக்களும் உண்டு. பலவிதமான மக்கள் நிறைந்ததான இந்த சமுதாயத்தில் ஒரு உத்தமமான ஜனம் கர்த்தருக்கென்று ஆயத்தமாக வேண்டும். நாம் கர்த்தருக்கென்று பிரயோஜனப்பட வேண்டாம். must be useful to God, a useful vessel. தமது மகிமையை சுமந்து கொண்டு போகக்கூடிய ஆசை உள்ள ஒரு உத்தம ஜனம் நம் காலத்திலே நாம் கர்த்தருக்கென்று ஆயத்தமாக, மனுஷர்களுக்கென்று அல்ல, நமக்கென்று அல்ல, உலகத்துக்கென்று அல்ல. நம்முடைய எல்லா பொருள் இருந்தாலும் தேவனுக்கென்று, நம்முடைய குடும்பம் இருந்தால் தேவனுக்கென்று, நம்முடைய பிள்ளைகள் தேவனுக்கென்று, நம்முடைய பணம் காரியங்கள் தேவனுக்கென்று, நமக்கென்று அல்ல. அப்படிப்பட்ட உத்தம ஜனத்தை அநேக ஜனங்கள் நடுவில் தம்முடைய ஜனத்தை தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நோவா தனக்கென்று பிழைக்க வேண்டும் என்றால் அவன் அழகாக ஒரு தோட்ட வேலையை செஞ்சுக்கிட்டோ, இல்லை மரம் வெட்டிக்கிட்டோ, அல்ல வீடுகள் கட்டுகிற தொழிலை செய்து கொண்டோ, எப்படியோ அவன் வாழ்ந்து அவன் எனக்கென்னு மறிச்சிருக்கலாம். தான் மாத்திரம் பரலோகத்துக்கு போனால் போதும், தன் குடும்பம்னு மறிச்சிருக்கலாம். 120 வருஷம் பிரசங்கம் பண்ணினானே, யாருக்காக பிரசங்கம் பண்ணினான்? யாருக்காக பிரசங்கம் பண்ணினான்? தேவனுடைய சத்தத்தை கேட்டான், தேவனுடைய வெளிப்பாடை பெற்றான், தேவனுக்காக பிரகாசித்தான். என்ன அவனுக்கு கிடைத்த பிரதிபலன்? தானும் தன் குடும்பமும் ரட்சிக்கப்பட்டது. அவனுடைய பிரசங்கத்துக்கு கீழ்ப்படிந்தவர்கள் இருந்திருப்பார்கள், ஆனால் அவர்களும் ரட்சிக்கப்பட்டிருப்பார்கள். ஒரு நாள் கூட தனக்கென்று பிழைக்காமல் தேவனுக்கென்று பிழைத்த ஒரு உத்தம இருதயமுள்ள நோவா. அது கர்த்தருக்கு தேவை. அந்த உத்தமமான ஜனம் ஆயத்தப்படுத்தப்பட வேண்டும். அடுத்து இன்னொரு மனுஷனை குறித்து நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஒன்றுன்னு சொல்கிறேன், நீங்கள் டக்குன்னு புஸ்தகம் சொல்லணும். வாசிங்க, யோபு 1:1 வாசிங்க. ரொம்ப அழகாய் பழைய ஏற்பாட்டிலே இந்த மக்களை குறித்து இவ்வளவு மெச்சிக்கொள்ளப்படுமானால், அல்லேலூயா. யோபு 1:1. அந்த மனுஷன் உத்தமனும் சன்மார்க்கனும். போதும். தேவனுக்கு பயந்து, தேவனுக்கு பயப்படுகிறவன் உத்தமன். அல்லேலூயா. இப்போ தன் காலத்திலே ஒரு உத்தமன், அவனைப் போல இந்த பூமியிலே ஒருவனும் இல்லை என்று எழுதியிருக்கிறது. அப்போ வாசிங்க அந்த வசனத்தை. அதே இந்த தன் காலத்தில், அப்பனா யோபு தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே தெரியுதா? அதுலேருந்து தெரியுதா? தனியாக அப்படி எழுதலை. தன் காலத்தில் நோவாவை குறித்து எழுதினது போல இங்கே எழுதலை. இருந்தாலும் கர்த்தர் என்ன சொல்லுகிறார்னா, அவனைப் போல பூமியில் ஒருவனும் இல்லைன்னா, பூமியில் இப்போ நம்ம இல்லை அங்கே. ஆனால் ஒரு கூட்டம் வாழ்ந்திருக்கும் அல்லவா? அப்போ அந்த வாழ்ந்திருக்கிற கூட்டத்தில் இவனை போல ஒருத்தனும் இல்லைன்னா, அப்போ அவர்கள் நடுவில் இவன் ஒருத்தனாக இருந்தான் இல்லையா? அநேகர் வாழுகிற மக்கள் நடுவில் இவனும் ஒருத்தன். அப்போது கர்த்தருடைய கண்களை அலசி பார்க்கும்போது குவாலிட்டி அலசி பார்க்கும்போது இவனை மாதிரி எவனுமே இல்லைன்னு அவரே சொல்கிறார். அப்போ தன் காலத்தில் வாழ்ந்தவர்களுக்குள்ளே ஒரு யோபை போல வேற உத்தமன் ஒருத்தனும்
இல்லைன்னு தானே வெளிப்படுது. உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா இதை? அப்போது அவன் தேவனுக்கு பயன்பட்டவன். அல்லேலூயா. அவனும் தன் குடும்பத்தை ரட்சித்து கொண்ட ஒரு மனுஷன்தான். ஆமென். இனி அடுத்து ஒரு என்னாகமம் 32:11. ரெண்டு பேரை குறித்து கர்த்தர் சொல்லுகிறார். உத்தமமாய் கர்த்தரை பின்பற்றின யோசுவாவும் எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப். இன்னும் அடுத்து நீங்கள் உபாகமம் 1:36 காலேபை குறித்து இன்னும் அதிகமாய் பார்க்கலாம். 1வது அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்லுது பாருங்க. மாத்திரம் அப்படின்னு ஸ்பீடாக போகாமல், எப்புன்னேயின் குமாரனாகிய காலேப் மாத்திரம் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றினபடியால் அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுப்பேன் என்று ஆணையிட்டார் என்று எழுதியிருக்கிறது. மாத்திரம் என்று சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அவனோடு வாழ்ந்த எத்தனையோ பேர் இருந்திருக்கலாம் அல்ல, இருந்திருந்தார்கள். அல்லேலூயா. ஆனால் அவன் மாத்திரம். நீங்கள் அதை கொஞ்சம் பிரித்து அப்படி பார்க்கணும். எப்படி பார்க்குறீங்கன்னா, எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, ஒரு யோபு மாத்திரம், ஒரு நோவா மாத்திரம், ஒரு காலேப் மாத்திரம், ஒரு யோசுவா மாத்திரம். அப்போ இது கர்த்தரே சொல்றாருன்னா, இப்போ கர்த்தர் அதை பார்க்குறாங்கன்னு தானே அர்த்தம். யார் எப்படி என்கிறத அவர் பார்க்குறாரு அல்லவா? அப்போ காலேபை குறித்து கர்த்தர் சொன்னார். எசேக்கியா ராஜாவை குறித்து அடுத்து பார்க்கும்போது, தன் முகத்தை சுவர் பக்கமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மகா உத்தமமாய். ஏசாயா 38:3. கர்த்தாவே, நடந்து எசேக்கியா மிகவும். அப்போ அவனுக்கு ஒரு 15 வருஷத்தை கர்த்தர் என்ன செய்தார்? காலேபுக்கு என்ன கொடுத்தார்? அவன் மிதித்து வந்த தேசத்தை அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் கொடுத்தார். அல்லேலூயா. யோசுவாவுக்கும் காலேபுக்கும் அதை செய்தார். அல்லேலூயா. யோபுக்கு என்ன செய்தார்? இரட்டத்தனையான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். நோவாவுக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பேழையை உண்டு பண்ணி அழகாய் அவன் குடும்பத்துக்காக ஒரு பெரிய பேழையை உண்டு பண்ணி காப்பாற்றினார். இப்படி உத்தமர்களுக்கு தேவன் செய்கிறதான ஆசீர்வாதங்கள் இன்று ஒரு உத்தமமான, இப்போ புதிய ஏற்பாட்டில் நிறையா உண்டுன்னு வச்சிங்களேன். இப்போ அதை குறித்து நம்ம எடுக்கல, நம்ம முடிக்க போகிறோம். அப்போ இன்று ஒரு உத்தமமான ஜனத்தை இனி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று எலியாவின் ஆவியினால் நிரப்பி ஒரு யோவான் ஸ்நானனை அனுப்பின தெய்வம், குமாரனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு வழியை ஆயத்தம் பண்ண அனுப்பப்பட்டவன். அவன் அந்த வேலையை செய்த பிறகு, வழி ஆயத்தமான பிறகு குமாரன் வந்தார். குமாரன் மூலமாய் ஒரு உத்தமமான தேவ சபை. அல்லேலூயா. ஒரு காலேப் அல்ல. எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க இன்னைக்கு? எனக்கு புரியல. ஒரு நோவா மாத்திரம் அல்ல, ஒரு எசேக்கியா ராஜா மாத்திரம் அல்ல, ஒரு தாவீது மாத்திரம் அல்ல. அல்லேலூயா. இனி ஒரு யோசுவா மாத்திரம் அல்ல, தாவீது அல்ல, இனி முழு சபை. ஒரு சபையை தேவன் உத்தமமாக ஜனமாக மாற்றுகிறார். அல்லேலூயா. அந்த சபை தேவனுக்கு மகிமையான உத்தமமான தன் காலத்தில் வாழ்ந்த, இனி இந்த காலம் என்று சொல்லும்போது இனி அடுத்த காலம் இருப்பதில்லை. ஒரு நோவா நாட்களில் மக்கள் இருந்தாங்களா? நடுவில் ஒரு நோவா ஆயத்தமாக இருந்தானா? அப்போ நோவா காலத்து மக்களும் போயிட்டாங்க, நோவாவும் போயிட்டானா?
நோவா இருந்தானா? இன்னும் இப்போ இருக்கானா? நோவா போயாச்சு. அப்போ அதுக்கு அடுத்து ஒரு சந்ததி வருதா? ஒரு பெரிய கூட்டம் வருதா? அது காட்லெஸ் ஜெனரேஷன். அது நடுவில் தேவனுக்கு பயந்தவர்களும் இருக்கிறாங்க. அது நடுவில் ஒருத்தன் உத்தமம் இருப்பானா? அந்த சந்ததி ஒழியுமா? அந்த உத்தமனும் பரலத்துக்கு போயிடுவானா? அதுக்கடுத்து இன்னொரு சந்ததி வருதா? வந்துக்கிட்டே இருக்கா. அப்போது ஒருத்தன் அதுக்குள்ளே ஒருத்தன் நீதிமான ஒருத்தர் இருப்பானா? அப்படி இருக்க போய் தானே இந்த எசேக்கியா ராஜா, தாவீது இப்படிலாம் வர்றாங்க. சரி, இப்போது அந்த உத்தமன் பரலோகத்துக்கு போனதுக்கப்புறம் இன்னொரு உத்தமன் வருகிறான். அந்த சந்ததி அந்த காலத்துக்குள் வாழ்ந்ததான சந்ததிக்குள்ளே அவன் அப்படின்னு விசேஷமாக இப்படி போயிட்டே இருக்கும்போது இது இப்படியே தாண்டி வந்தோடனே புதிய ஏற்பாடுன்னு ஒன்று வருது. இந்த புதிய ஏற்பாட்டில் இந்த ஹோல் புதிய ஏற்பாட்டிலேருந்து கர்த்தருடைய வருகை வரைக்கும் இருக்கக்கூடிய ஜனத்தை ஒரு சந்ததியாக பார்த்தால், ஒரு மனுஷன் கிடையாது, ஏகப்பட்ட பேர். சபை இயேசு கிறிஸ்து ராஜா உயிர் தெழுந்ததுலேருந்து சபை ஆரம்பிக்கப்பட்ட நாள்லேருந்து ஒரே ஒரு நோவா, ஒரே ஒரு ஆபிரகாம், ஒரு தாவீது, அங்கே ஒரு பிலிவர், இங்கே ஒரு பிலிவர், அமெரிக்காவில் ஒரே ஒரு பிலிவர், இந்தியாவில் 2 பேர், அப்படியா இருக்கிறோம்? அப்போது ஒரு பெரிய கும்பலே பரலோகத்துக்கு போகிறது வேறு விஷயம், அவங்க உயிர் போயிட்டு அவங்க முடிஞ்சிருச்சு பீரியட். ஆனாலும் அதை ஒரு மனுஷனாக பார்க்கும்போது அந்த சபையை கொஞ்சம் விளக்கிட்டேன்னா. ஆனால் அந்த காலத்தில் நோவாங்கிறவன் ஒரே ஒரு மனுஷன். ஆனால் இந்த காலத்தில் ஒரு மனுஷன் கிடையாது, கூட்டம், ஒரு சபையை ஒரு மனுஷனாக, ஒரு மணவாளனுக்கு மனைவியாக ஒரு மனுஷனாக. அப்போது அந்த ஒரு மனுஷனாக கர்த்தர் வருமளவும் அந்த ஒரு மனுஷனாகத்தான் இருக்கும். இண்டிவிஜுவல்ஸ் பரலோகத்துக்கு போயிருக்கலாம், ஆனால் அந்த கூட்டத்தை ஒரு மனுஷனாக பார்க்க. அப்போது கீழ்ப்படியாத மக்களும் கூட அன்னையிலேருந்து கர்த்தர் வருமளவும் அது ஒரு சந்ததி, அதை ஒரு மனுஷனாக தான் பார்க்கணும். அப்போ அந்த கீழ்ப்படியாமையின் கூட்டத்தையும் ஒன்றா பார்க்கும்போது, சபையும் ஒரு மனுஷனாக பார்க்கும்போது, இனி அதுக்கடுத்து ஒரு சந்ததி வருமா? நோவா சந்ததி முடிஞ்ச பிறகு இன்னொரு சந்ததி, நோவா முடிஞ்சதுக்கப்புறம் இன்னும் ஒரு மனுஷன் வர்றான். பழைய ஏற்பாட்டில் புதிய ஏற்பாட்டை போல் ஒரு பெரிய சபைன்ற ஒன்றும் இல்லை. தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட யூத ஜனம், தேசம், அவ்வளோதான். புதிய ஏற்பாட்டில் பூமியின் ஒரு முனை மட்டும் மறுமுனை வரைக்கும் தேவனுடைய சத்தத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்ட ஒரு கூட்டம் அப்படியே இருக்கு. அப்போது அந்த சந்ததி ஒரு மனுஷனுக்கு சமமாக அதை வாழ்ந்து கொண்டிருக்கிறதான கீழ்ப்படியாமையின் மக்கள் ஒரு சந்ததியாக. இனி அதுக்கு அடுத்து இன்னொரு சந்ததி வருமா? தேவ சபை எடுத்துக்கொள்ளப்பட்டால் இனி அதோட அது எண்டாகிறதுனால கடைசி காலம் இந்த சந்ததி, இந்த உத்தமமான ஜனம் கர்த்தருக்கு, ஒரு நோவா எப்படி கர்த்தருக்காக, ஒரு யோபு எப்படி கர்த்தருக்கு பிரயோஜனம் உள்ளவனாகி, ஒரு எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரயோஜனம், ஒரு யோசுவா கர்த்தருக்கு பிரயோஜனம், ஒரு காலேப் இருந்தது போல ஒரு சபை கர்த்தருக்காக. அதுக்கு பிறகு இன்னொரு சந்ததி வரும்னு சொல்கிறதுக்கு இல்லை. அதனால தான் இந்த கடைசி காலத்தில் அப்படின்னு போட்டிருக்கு. இதுக்கப்புறம் இனி சந்ததி வரப்போகிறதில்லை. ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு இன்னொரு சபை உத்தமமாக உருவாகும்னு இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும். என்ன புரியலையோ? ஒரு நோவா போனதுக்கப்புறம் இன்னொருத்தன் வரலாம், தாவீது வரலாம். ஒரு தாவீது போனதுக்கப்புறம் ஒரு எசேக்கியா வரலாம், ஒரு பவுல், யாரும் வரலாம். ஆனால் ஒரு சபை போனதுக்கப்புறம் கொஞ்சம் யோசிங்க, அந்த மீதியான சந்ததியில் இன்னொருத்தன் வருவான், இன்னொரு சபை வரும். சொல்ல முடியுமா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்களா? இனி இதுக்கப்புறம் இல்லை. கடைசி உத்தமர்கள், கடைசி உத்தமன் யார்? சபை. இப்போ புரிஞ்சிருக்கு. ஒரு உத்தமன் தாண்டி இன்னொரு உத்தமன் வந்தான் பழைய ஏற்பாட்டில்.
கடைசி உத்தமன் யாருன்னு கேட்டால் ஒருத்தன் இல்லை, பெரிய கும்பல். அந்த உத்தமன் ஒருவனாக பார்க்கப்படுகிறான். அதுக்கப்புறம் நியாய தீர்ப்பு இந்த உலகத்துக்கு. ஸோ இந்த கடைசி உத்தமன் கர்த்தருக்கென்று ஆயத்தமாக்கப்பட வேண்டும். இந்த சபை கர்த்தருக்கு வேண்டும். இந்த சபை கர்த்தருக்கென்று ஜொலிக்க வேண்டும். இந்த சபை கர்த்தருக்கென்று பிரகாசிக்க வேண்டும். இந்த சபை மக்கள் கர்த்தருக்கென்று நீதிமான்களாய், கீழ்ப்படியாதவர்களுடைய இருதயம், நீதிமான்களுடைய ஞானம், பிதாக்களின் இருதயத்தை பிள்ளைகள் பெற்றது போல, இதுக்கப்புறம் இன்னொரு உத்தமன் எழும்ப மாட்டான். இதுக்கப்புறம் இன்னொரு சந்ததியில் வேறொரு காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறதில்லை. இனி மீதியாய் இருந்து கீழ்ப்படியாதவர்கள் வேறொருவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். அந்த கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படுகிறார்கள். இனி உலகம் சபை இருக்கிற வரைக்கும் அந்த சபையானது அந்த கிறிஸ்துவை தடுக்கிறது. வர முடியாது என்று நாம் தான் அந்த கிறிஸ்துவை தடுக்கிறோம். அவன் வர முடியாது. பரிசுத்தவான்கள் இருக்கிற வரைக்கும் அந்த கிறிஸ்துவின் ஆளுகை அவன் செட் பண்ணி வைக்கலாம். ஆனால் அவன் ஆளுகை செய்ய முடியாது. என்றைக்கு மணவாளன் வந்து தன் மணவாட்டியாகிய சபையை அழைத்து கொண்டு போகிறாரோ அன்றைக்கு அவனை தடுப்பவன் இனி யாரும் இருக்க மாட்டான். ஆகையினாலே இந்த உலகம் அவனுடைய கையில் ஒப்பு கொடுக்கப்படும். இனி ஒரு உத்தமன் எழும்புவானோ, இனி ஒரு சபை எழும்புமோ, அந்த 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 பேச்சுக்கே இடமில்லை. ஆகவே தேவன் சொல்லுகிறதை கேளுங்கள். நாம் அந்த பட்டியலில் அந்த ஒரு மனுஷனுக்குள்ளாக இயேசு கிறிஸ்து என்னும் ரட்சகர் வந்தது நிமித்தம் ஒரு உத்தம கூட்டத்தை அவர் ஆயத்தம் பண்ணி அந்த உத்தமர்கள் என்கிற சபையை இது எடுத்துக்கொண்ட பிறகு இனி ஒரு சபை வரும் என்று யாரும் சொல்லவே முடியாது. அந்த கூட்டத்திலே கர்த்தர் நம்மை சேர்த்தார். ஞானமாய் ஆயத்தப்பட வேண்டும். காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தர் சொல்லிட்டார். எனவே கர்த்தர் நம்மை ஆயத்தப்படுத்த நாம் ஒப்பு கொடுப்போம், ஜெபிப்போம். அப்பா, ஒரு உத்தமன் வந்தான். இல்லை இதான் ஒரு உத்தமன் வந்தான். தன் காலத்தில் உத்தமன் இருந்தான். அதுக்கப்புறம் இன்னொருத்தன் வந்தான். டைம் இருந்தது, நேரம் இருந்துச்சு. அதனால தான் ஒருத்தன் பின்னால் ஒருத்தர் வந்துக்கிட்டே இருந்தான். கடைசியாய் உத்தமன் ஒருத்தன் வந்தான். அவன் ஒருத்தன் அல்ல, உலகத்தில் கிறிஸ்துவை விசுவாசிக்கக்கூடிய ஒரு சந்ததி சபை. அது அந்த கடைசி உத்தமனாக அதை பார்க்கலாம். இந்த உத்தமன் போனதுக்கு அப்புறம் இனி ஒரு உத்தமன் வருவானா? வரப்போறதே இல்லை. அப்போ இந்த உத்தமர்கள் பூமியில் இருக்கிற வரைக்கும் கீழ்ப்படியாதவர்கள், சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படியாதவர்கள் கீழ்ப்படுகிறதற்கு ஒரு பெரிய வாய்ப்பு. ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்படுகிறதற்கு பெரிய வாய்ப்பு. 2 காரியங்கள் இந்த சபை செய்கிறது. ஒன்று, அந்த கிறிஸ்துவை தடுக்கிறது, நம்பர் 1. 2வது, கீழ்ப்படியாத பிள்ளைகளுக்கு வாய்ப்பு தருகிறது. இன்னும் நீங்கள் வரலாம். எங்களைப் போல இந்த உத்தமர் கூட்டத்திலே நீங்கள் சேரலாம். நாங்கள் போனதுக்கு அப்புறம் உங்களுக்கு வாய்ப்புகள் அடைபடும், வாசல் அடைபட்டு போகும். கையவையான்னு கத்துனாலும் கிடைக்காது. நோவா காலத்திலேயே தண்ணியில் தத்தளித்து உட்கார்ந்துட்டு இருக்கும்போது கதவு மூடப்பட்டுச்சுனாக்க எவனும் திறக்கலை, தேவன் மூடினார். அதுக்கப்புறம் ஒரு உத்தமர்களை மறுபடியும் கொண்டு வந்து டைம் இருந்ததுனால இன்னும் கொஞ்சம் ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்து கொண்டு வந்து குமாரன் வருகிற வரைக்கும் மக்களை எழுப்பினார். குமாரன் வந்தாச்சு, நம்மளும் மௌனமாக இருந்தாச்சு. குமாரன் வந்தாச்சு, நம்மளும் உத்தமமாக கர்த்தர் கொண்டு வந்துட்டார் பேழைக்குள்ளே. அல்லேலூயா. உள்ளே இருக்கிற ஜனங்களை ஆயத்தமாகன்னு சொல்கிறாரு. வெளியில் இருக்கிற ஜனங்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். இந்த பார்த்து முடிச்சிருவேன், இந்த பண்ணிடுவேன், நாசமாக்கிடுவேன், இந்த பாரு அது எனக்கு எப்போ தர்றேன்னு சொல்லிட்டு இருக்கிறவனை தடுக்கவும் இந்த சபை செய்கிறது. டேய் வந்துடாத, வர முடியாது, நாங்கள் போகிற வரைக்கும் நீங்கள் வர முடியாதுன்னு சபை தடுக்குது. ஆனால் ஒரு நாள் மணவாளன் வந்து போதும் என்று கூட்டிகிட்டு போயிடுவார்.
அவனை தடுப்பவன் யாரும் இல்லாததினாலே ஆக்ரோஷனமாய் பூமியின் குடிகள் மேலே அவன் ராஜாவாகணும்னு சொல்லி வருவான். பொல்லாத அந்த கிறிஸ்து. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் பயங்கரமாய் மாட்டிக்கொள்வார்கள். என்ன நடக்குமோ தெரியாது. தேவன் எழுதி கொடுத்தவைகள் நிறைவேறும். ஆக கடைசி உத்தமன் யார்? கடைசி உத்தமன் யார்? கரெக்டாக புரிஞ்சிட்டீங்க. இந்த உத்தமன் இனி எடுத்துக்கொண்ட பிறகு மறுபடியும் ஒரு உத்தமன் வருவானோ? ஆகவே ரட்சிக்கப்படாதவர்களை உத்தமர்கள் ஆக்க வேண்டியது நம்முடைய கடமை. போய் சுவிசேஷன் சொல்கிறது நம்முடைய கடமை. சுற்றி வளைச்சி கர்த்தர் எங்கே வர்றாருன்னா காஸ்பல் சொல்லுப்பான்னு சொல்கிறார். எனவே என்னமோ தெரியல, வாயை திறந்தா சுவிசேஷன் தான் சொல்கிறார். 2025 ஜெபம் பண்ணுங்க. கடைசி உத்தமன் தேவ சபை. இனி அடுத்து ஒரு உத்தமன் வருவதில்லை. இந்த உத்தமர்கள் கர்த்தருக்கென்று வேணும். நான் கர்த்தருக்கு அவசியம். இந்த திருச்சபை கர்த்தருக்கு அவசியம். எதுக்கு அவசியம்? அவருக்கு ஆராதனை செய்வது ஒரு பார்ட். ரெண்டாவது மிக முக்கியமான பார்ட் என்னன்னு கேட்டா, அழிந்து போகிற ஆத்துமாக்களை கொண்டு வந்து பேழைக்குள்ள சேர்க்கிறது. அது ஒன்று அவசியம். ஆத்தும ரட்சிப்பு அவசியம். ஆத்தும ஆதாயம் அவசியம். உத்தமர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ரட்சிக்கப்பட்டவர்கள் தான் அந்த வேலையை செய்ய முடியும். ஒரு நோவானால் தான் அது முடியும். அல்லேலூயா. கீழ்ப்படியாத மக்களால் அது முடியாது. ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானால் ஒரு எலியாமின் ஆவி நிரம்பின ஒரு யோவான் ஸ்நானன், அதுபோல தேவாவினால் நிறைந்ததான திருச்சபை, அது நாமத்தான் இருக்க வேண்டும். நமக்கு பிறகு இன்னொரு உத்தமர்கள் வரப்போகிறது இல்லை. தேவன் இந்த உலகத்துக்கு நியாய தீர்ப்பை அனுப்புவார். அவ்வளவுதான். ஹல்லேலூயா. இன்னொரு சந்ததி வந்து அந்த சந்ததியில் இன்னொரு திருச்சபை வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இடமில்லை. கடைசி, the last, இந்த பூமிக்கு லாஸ்ட் சான்ஸ், இந்த பூமிக்கு கடைசி தருணம் இந்த உத்தமர்கள் செய்தால்தான் உண்டு. இந்த உத்தமர்கள் தூங்கினால் இந்த பூமி அழிவுக்கு போய்விடும். இந்த திருச்சபை தூங்கினால் இந்த பூமியை நீ ரட்சிக்கப்படுகிறவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் ரட்சிக்கப்பட முடியாமல் போய்விடும். நேரம் முடியும் பொழுது இந்த உலகம் அந்த கிறிஸ்துவின் கையில் ஒப்பு கொடுக்கப்படும். அல்லேலூயா. ஆக இந்த உத்தமர்கள் கர்த்தருக்கு ஆயத்தமாக வேண்டும். அல்லேலூயா. சோத்திரம் 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 சோத்திரம். நான் அதிலே உண்டு, நீங்கள் அதிலே உண்டு. கடைசி உத்தமர்கள் கூட்டத்தில் உண்டு. ஒரு பக்கம் சந்தோஷம், இன்னொரு பக்கம் ஜனங்களை அழைத்து கொண்டு வர வேண்டும். வந்திருப்பா, அவனுக்கு ஆபத்து. இன்னைக்கு இயேசு மகாராஜா கையில விழுகிறது நல்லது. அந்த கிறிஸ்துவ கையில ஒப்பு கொடுக்கப்படுவாய். இல்லாவிட்டால் கேடு உண்டாகும் உனக்கு. சொல்லி கூட்டிட்டு கொண்டு வந்து ஆண்டவருடைய கிருபையினாலே ஹல்லேலூயா ஒரு கூட்டத்தை கர்த்தருக்கு ஆயத்தமாக்க வேண்டும். நாமளும் ஆயத்தமாக வேண்டும், மற்றவர்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். கர்த்தர் அப்படியே செய்வாராக. எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். God bless you. Praise the Lord.